தியாகராய நகரில் வைர வியாபாரி மகாவீர் சந்த் போத்ரா தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தொழிலதிபர் பசுபதி கோபாலன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை டி நகரில் வைர வியாபாரி நகைக்கடையில் சோதனை என்பது நேற்று நடந்தது. குறிப்பாக மகாவீர் சந்த் போத்ராவுடைய வைர நகைக்கடையில், அதே போல அவருடைய அலுவலகத்திலும் அது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனை என்பது நள்ளிரவோடு நிறைவடைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக டி நகரில் தனியார் நிறுவனம், அதாவது ரெஃபெக்ட் குரூப் கார்ப்பரேட் ஆபீஸ் என்ற நிறுவனத்திலும் சோதனை என்பது நடந்தது. அந்த சோதனையும் நிறைவடைந்திருக்கிறது. வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடந்தது. குறிப்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தொழிலதிபர் பசுபதி கோபாலன் என்பவர் வீட்டில் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கத்தில் ரெசப்டுடைய நிறுவனம் தலைமை அலுவலகத்திலும் இரண்டாவது நாளாக சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கான வருமான வரி தாக்கல் செய்தது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றி ஆய்வு செய்து அதில் வரி ஏய்ப்பு எவ்வளவு நிகழ்ந்திருக்கிறது என்பது தொடர்பான சோதனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.